வயிறு வலி பொய் சொல்லிட்டு மற்ற டீம்ல போய் ஆடிட்டு இன்ஸ்டா ரீல்ஸ்ல தான் எங்க எல்லாருக்குமே தெரியும் இவன் வந்து இல்ல நாங்க பிராக்டிஸ்க்கே லேட்டா வருவோம் நாங்க வந்துட்டு ஒரு மாதிரி இரும்புறது மாஸ்டர் இருக்க வயிறு வலி நடிக்கிறது அங்கே வந்து ரொம்ப ஆக்ஷன் போடுவோம் பச்சையாக தெரியும் ஆனால் அவன் வந்து நடிக்கிறான்ட்டு அதையும் மாஸ்டர் அக்செப்ட் பண்ணிட்டு ஈவினிங் வந்து ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு நான் வேலூர் போயிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஊர் சுற்றிட்டு இருந்தேன். கேட்டால் வேலூர் போயிட்டேன். ஒன் டே ஃபுல்லாக நாங்கள் அங்கே நைட் ஃபுல்லாக வந்து வித்தவுட் ரூமே இல்லாமல் வெளியவே நாங்கள் படுத்துக்கிட்டு 20 மெம்பர்ஸ் கிட்ட இருந்தோம். 20 மெம்பர்ஸ் கிட்ட நாங்கள் எல்லாருமே அந்த ஒரு காட்டில் தான் எல்லாருமே வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம் ஏரோப்ளஸ் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டீம் யாருனாக்கா ஆல் ஸ்டார் யுனைட் டான்ஸ் க்ரூ. ஆக்சுவலாக அதுலேருந்து நமக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களை பற்றி சொல்லணுன்னா இவங்க வந்து நீங்கள் பார்க்குற எல்லா ஆடியோ லான்ச்சஸும் சரி செலிப்ரிட்டிஸோட ஷோஸும் சரி அங்கே வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க இவங்க மட்டும்தான். ஸோ இவங்களை பற்றி இப்போது தெரிஞ்சுக்க போகிறோம். ஹாய், ஐ எம் லோகேஷ். உங்கள் நேம்? என் நேம் வினிதா. ஓகே, உங்கள் நேம்? ஹாய் ப்ரோ, என் பேர் தீக்ஷிதா. ஹாய், என்னோட பேர் அஃப்ரூஸ். ஹாய் டியூட், என் பேர் சோம்நாத். ஹாய், என் பேர் திவேஷ். ஓகே, உங்கள்கிட்ட ஒரு காமனான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நீங்கள் டான்ஸ் கிளாஸில் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, ஒரு ஷோக்காக நீங்கள் வந்து ரெடி ஆகும்போது எப்போவுமே ஒரு கேங்கில் ஒரு லேட்டாக வர பர்சன் ஒருத்தவங்க இருப்பாங்க. உங்கள் எல்லாருக்குமே அது இருக்கும். கண்டிப்பாக உங்கள் கேங்கில் யாராவது ஒருத்தர் 2 பேராவது இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து ஷோக்கு லேட்டாக வந்து இல்லை அட்லீஸ்ட் வந்து ரிஹர்சலுக்கு லேட்டாக வர மாதிரி யார் இருக்கா உங்கள் கேங்கில்? மேபி இப்போ கூட வராமல் கூட இருக்கலாம்ல. சொல்லுங்கள், பேர் சொல்லலாம். பாய்ஸ்லாம் மோஸ்ட்டாக கரெக்டாக வந்துடுவாங்க. கேர்ள்ஸ் ஒரு சிலர் வந்து கொஞ்சம் லேட் பண்ணுவாங்க. நேம் மென்ஷன் பண்ணுமா? பண்ணலாம், தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இப்போது லேட்டாக வந்துட்டு ஒரு ரீசன் ஒன்று சொல்லுவாங்க. சில்லியான ரீசனாக இருக்கும், அது நமக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். வரும்போது ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு, பஸ்ஸு மிஸ் ஆகிடுச்சு, அதே தான், டயர் பஞ்சர் ஆகிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் யார் அந்த மாதிரிலாம் வந்து உங்கள்கிட்ட நிறையா போய் சொல்லி மாட்டியிருக்காங்க? அதை நீங்கள் எப்படி ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்கீங்க? மேக்ஸிமம் ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிடுவோம். ஈவெண்ட் டைமில் அது கொஞ்சம் சீரியஸாக இருப்பாங்க மாஸ்டர். அந்த நேரத்தில் இந்த மாதிரி ரீசன்லாம் அவங்க வந்து நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பஸ் லேட்டு, பைக்கு பஞ்சர் ஆகிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க. அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ வேறு யாருமே இல்லையா? ஒருத்தர் தானா? இல்லை, எல்லாருமே சொல்கிற ரீசன் தான் நான் சொல்கிறேன். எல்லாருமே அப்போ லேட்டாக? எல்லாருமே இல்லை, அந்த மோஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு 3 பேர் 4 பேர் அந்த மாதிரி. ஸோ டீம் ஒரு 20 பேர் இருக்காங்கன்னா ஒரு 4 பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இல்லை பாய்ஸ் எல்லாருமே லேட்டாக இல்லை கேர்ள்ஸ்? பாய்ஸ் மோஸ்ட்டாக கரெக்டாக வந்துடுவாங்க. அப்போ கேர்ள்ஸ் தான். ஸோ அப்போ நீங்கள் ரெடி ஆகிட்டு மேக்கப்லாம் போட்டு வரதுக்கு லேட் ஆகுது, அதான் ஃபேக்டா? அவங்க ஓகே, சொல்லுங்க சார். அவங்க ஓகே, பைக் பஞ்சர், ட்ரெயினை விட்டுட்டேன், பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு, ஓகே சரி. நீங்கள் வந்து மேக்கப் பண்ணி ரெடியாக போகிறீங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அப்போ நீங்கள் வந்து முன்னாடியே அட்லீஸ்ட் ஒரு 1 hour பிஃபோராவது கிளம்பலாம்ல? கிளம்பலாம், பட் ஆனால் அப்பயும் எங்களுக்கு மேக்கப் போட ரொம்ப டைம் எடுத்து. திருப்பி ஈவெண்ட்டுக்கு வந்து மேக்கப் தானே பண்ண போகிறீங்க. ரிஹர்சல் ஓகே ஃபைன், பட் ஆனால் ஷோ இல்லை நாங்கள் ப்ராக்டிஸ்க்கே லேட்டாக வருவோம் நாங்கள். இல்லை உங்கள் மாஸ்டர் இதெல்லாம் கேட்டுட்டு தானே இருக்காங்க. இல்லை மெயினாக வந்து இதோ மாஸ்டர் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா? நான் வந்துடுவேன் ப்ரோ, எப்படி இருந்தாலும். இல்லை இவன் என்ன பண்ணுவான்னா வந்துட்டு ஒரு மாதிரி இரும்புறது மாஸ்டர் இருக்க வயிறு வலி நடிக்கிறது அங்கே வந்து ரொம்ப ஆக்ஷன் போடுவோம் பச்சையாக தெரியும் ஆனால் அவன் வந்து நடிக்கிறான்ட்டு அதையும் மாஸ்டர் அக்செப்ட் பண்ணிட்டு எந்த ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் வந்து இன்னும் வந்து கிளம்பியே இருக்க மாட்டாங்க. பெரம்பூர்லேருந்து வரணும்னா இதோ வந்துட்டேன், இதோ கிட்ட வந்துட்டேன், இதோ வந்துட்டேன், ஆனால் வரவே மாட்டா. நான் வந்துடுவேன், இவங்க இந்த மேடம் லேட்டாக வருவாங்க. நான் வந்து அப்பப்போ தான் ரீசன், எனி டைம் ரீசன். நான் வந்து அப்போ தான் ரீசன் சொல்லுவேன். இவன் வந்து எல்லா டைமும் வரும்போது கிளாஸ்க்குள்ளே வரும்போது கேட் ஓப்பன் பண்ணும்போது மாஸ்டர் கிட்ட வந்து நடிக்கிற வரைக்கும் எல்லாமே பண்ணுவாங்க. as I suffering from fever அந்த மாதிரி லெட்டர்லாம் எதனா கொடுப்பாங்களா? இல்லை, இப்போ உங்கள் மாஸ்டர் கிட்டே நீங்கள் வந்து போய் சொல்லி ஏமாற்றி மாட்டியிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷன் உங்களுக்கு கிளாஸில் எதனா இல்லை ஷோஸ் இல்லை ஈவெண்ட்டில் அந்த மாதிரி எதனா வந்திருக்கா? ஒரு ஷோக்கு ஜட்ஜாக போயிருந்தேன். இவங்க தான் இருந்தாங்க கூட. இவங்க என்ன பண்ணாங்க, அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் என் கூட தான் இருக்காங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு நான் வேலூர் போயிட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஊர் சுற்றிட்டு இருந்தாங்க. கேட்டால் வேலூர் போயிட்டேன். மாஸ்டர் நோட் பண்ணுங்க, பார்த்துக்குவாங்க. இது வந்து எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நான் எப்போ தான் வந்து சீக்ரெட் ரிவீல் ஆகுது.
இல்லை இப்போ போட்டு உடைப்பான்னு எனக்கு தெரியாது சார். ஓகே. இதுக்கப்புறம் இந்த நீங்கள் சொல்லிட்டீங்க, இப்போ உங்கள் மாஸ்டரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இதுக்கு மேலே நாங்கள் எந்த தப்பு பண்ணாலும் கரெக்டாக நோட் பண்ணி திட்டுவாருன்னு கரெக்டாக யோசிக்கிறேன். கண்டிப்பாக அப்போ நோட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்கள் பாய்ஸ் டீமில் வேறு யாருன்னா இந்த மாதிரி பண்ணி இதோ இந்த பையன் இருக்கான்ல, இவன் வந்து எங்கள் டீமில் ஆட மாட்றான். வயிறு வலி பொய் சொல்லிட்டு மற்ற டீமில் போய் ஆடிட்டு இன்ஸ்டா ரீல்ஸில் தான் எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இவன் வந்து போஸ்ட் போட்டு மாட்டிப்பான். அன்றைக்கி காலையில் வரைக்கும் டான்ஸ் கிளாஸ்க்கு வர சொன்னால் வந்துட்டு வயிறு வலி மாஸ்டர் நான் வரலை அப்படின்னா, அப்புறம் நாங்கள் ஒருத்தங்களாம் வந்து குரூப்பில் அனுப்புகிறாங்க இவன் போட்ட போஸ்ட்டை, மாஸ்டர் இவன் வேறு டான்ஸ் டீமோட போய் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. ஓ விளையாடிட்டு இருக்காரு. சூப்பர். என்ன ப்ரோ பசங்க கூடயா யார் கூட விளையாடுனீங்க? இல்லை ஆக்சுவலி என்னன்னா அது வேறு டீம்லலாம் போய் ஆடல. அது வந்து வீடியோஸ் ஒன்று பண்ணேன். எப்போவுமே சண்டே தான் கிளாஸ் இருக்கும் எங்களுக்கு வந்து. ஸோ அது என்ன ஆச்சுன்னா கரெக்டாக அன்றைக்கி நான் வந்து கிளாஸ்க்கு வரல. ஸோ அந்த கிளாஸ்க்கு வராத டைம் வந்து அந்த வீடியோ ஆல்ரெடி பண்ண வீடியோ அது. ஸோ வராத டைம் வந்து அந்த சண்டே நான் போஸ்ட் பண்ணால என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஓகே நான் வேறு கிளாஸில் போயிட்டு ஃபோட்டோ வீடியோவும் நீங்கள் அதுக்கு டைமிங்கு அதான் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால அவங்க அந்த மாதிரி தான் நினைப்பாங்க யாராக இருந்தாலும். ஸோ அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ அவங்களுக்கு தெரியாதனால இப்போது கொட்டிட்டாங்க. ஓகே சொல்லுவாங்க. இப்போ அவர் சொன்னார்ல இந்த மாதிரி வீடியோ வந்து நான் லேட்டாக முன்னாடியே எடுத்துட்டேன், அன்றைக்கி தான் போட்டேன், கிளாஸுக்கு வரல ரீசன் அதான். நீங்கள் கேட்டிங்களா ஃபஸ்ட்டு நான் பைக் இது வச்சேன், அவர் ஃபோட்டோலாம் அனுப்பிச்சார் குரூப்பில், நான் வேணால் காட்டுறேன். பைக் பஞ்சர்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டார். அதனால தான் பசங்க கேட்டாங்க, நீ இந்த மாதிரி வீடியோ மட்டும் போட்டுக்கிற எப்படி ஆட்டோவில் போன இடம்லாம் கேட்டாங்க. அது அவரே கேளுங்க உண்மையாக இல்லையா. உண்மையாவே பஞ்சர் ஆச்சு. பஞ்சர் ஆச்சுன்னா வண்டி காற்று பிடிங்க விட்டு இல்லை பஞ்சர் இல்லை, வண்டி வந்து பிரேக் டவுன் ஆச்சு. வேறு சம் அதர் இஷ்யூ அது. ஸோ அதுதான் இந்த மாதிரி ரீசன் சொல்லிட்டு நான் குரூப்பில் பிக் அனுப்பினேன். அப்புறம் பார்த்து அந்த ஃபோட்டோ அனுப்பி கூட சில பேர் நம்பலை, அந்த வீடியோ பார்த்து தான் வீடியோ தான் உண்மை நம்பிட்டானுங்க. ஓகே. ஸோ அதான். இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஷோஸ் போயிருப்பீங்க, நிறைய ஈவெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஆமாம். நீங்கள் போன எல்லா இடத்துலையும் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், ஒரு ப்ராப்ளம்ஸ் எதனா ஒன்று நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆன எதனா ஒன்று இருக்கும்ல. ஸோ அதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாங்க. கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. இப்போது இதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். எல்லாரையும் வர வைக்கிறதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். டைமுக்கு வரணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கிளாஸ்க்கு லேட்டாக வரும் அது வேறு விஷயம், அது ப்ராக்டிஸு. பட் ஈவென்ட் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அது மாஸ்டருக்குலாம் அந்த டைம் ரொம்ப ப்ரெஷராக இருப்பார் அந்த டைமில். ஸோ அவங்கள வந்து ஈவெண்ட்டில் வந்து கரெக்டாக எல்லோரையும் டீமை வந்து ப்ராக்டிஸ்க்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இப்போது ஈவெண்ட் நடக்குதுன்னா பர்ஃபார்மன்ஸ் நடக்குதுன்னா அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ரிஹர்சல் பண்ண வேண்டியது வரும். ஸ்டேஜ் ரிஹர்சல் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே அவர் அரேஞ்ச் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரெஷர் வந்து 1-2ன்னு இல்லை, மோஸ்ட்லி ஆல் ஓவர் எல்லா ஈவெண்ட்லேயும் அந்த மாதிரி. உங்கள் டீமுக்குள்ளே இல்லை, நீங்கள் அங்கே போயிட்டு ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவீங்கல்ல. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும், ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோம். ஸோ அங்கே வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்ஸ் இருக்காது. ஸோ நம்மளை ட்ரீட் பண்ணுற விதம் வேறு மாதிரி. இல்லை ஆமாம், ஆக்சுவலி என்னென்னா அது வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து பாய்ஸ் கம்பேர் பண்ணி கேர்ள்ஸ்க்கு தனியாக ரூம், அது மேக்கப்லாம் போடணும் அவங்க ஆப்வியஸாக. பட் பாய்ஸ் வந்து எங்களுக்கும் ரூம்லாம் இருக்குது, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் சில ஈவெண்ட்ஸ்லாம் நாங்களே பாய்ஸை வெளியிலேருந்தே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பண்ணிலாம் அங்கேயே வெளியே மாற்றிப்போம், அந்த மாதிரிலாம் நடக்கும். பட் ரொம்ப மரியாதை குறைவாலாம் நடத்துன மாதிரி இது வரைக்கும் இல்லை, கிடையாது. அதுக்கு மாஸ்டர் தான் காரணம். பிகாஸ் எங்கள் டீம் மேலே வந்து ரெஸ்பெக்ட் இருக்குது நிறைய பேருக்கு. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக இருக்கும். மாஸ்டர் தான் அதுக்கு ஒரு ரீசன். கேர்ள்ஸ் நீங்கள் அந்த மாதிரி எதனா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிடுறீங்களா ஈவெண்ட்டில் போயிட்டு? ஏன்னா பிஹேவியர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வந்து டான்சர்ஸ்னாலே சில பேர் வந்து தாட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அங்கே வந்து உங்களை வந்து ட்ரீட் பண்ணுற விதம், இல்லை நீங்கள் அங்கே ஃபேஸ் பண்ணுற இஷ்யூஸ் அந்த மாதிரி எதனா இருக்கா? ஃபஸ்ட்டு ஒரு டிவி ஷோ, ஓகேவா, நேம் மென்ஷன் பண்ணல, பட் பெரிய ஒரு டிவி ஷோ டான்ஸ் காம்படிஷன் தான் போயிருக்கோம். ஸோ லாஸ்ட் ஃபைனலில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். தே ஹேவ் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லாம் விட்டுட்டு ஒன் டே ஃபுல்லும் நாங்கள் அங்கே நைட் ஃபுல்லாக வந்து வித்தவுட் ரூமே இல்லாமல் வெளியவே நாங்கள் படுத்துக்கிட்டு அந்த வராண்டாலே கொசுக்கடியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி நாங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் எங்களுக்கு ரூமே அங்கே அலாட் பண்ணி நெக்ஸ்ட் டே ரூம் கொடுத்தாங்க. யாருமே ஒன் டே ஃபுல்லும் தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லும் ரிஹர்சலுக்காகவே வெயிட் பண்ணோம். அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து ஃபைனல்லே ஆட போகிறோம். நைட்டு ஃபுல்லும் ரிஹர்சலுக்காக வெயிட் பண்ணி ரிஹர்சலும் வைக்கல. அண்ட் நெக்ஸ்ட் டே வந்து பர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட் பண்ணி அந்த பர்ஃபார்மன்ஸ் வச்சாங்க. அதுக்காக ஒரு ரூம் மட்டும் ஒரே ஒரு ரூம் கொடுத்து நாங்கள் இவ்வளோ பேரும் இந்த ஒரே ரூமில் தான் நாங்கள் ஃபுல்லாகவே தங்கி. எத்தனை பேர் இருந்தீங்க? கிட்டத்தட்ட ஒரு 20 மெம்பர்ஸ் கிட்ட இருந்தோம். 20 மெம்பர்ஸ் கிட்ட நாங்கள் எல்லாருமே அந்த ஒரு காட்டில் தான் எல்லாருமே அங்கே தான் செட்டிலாக இருந்தோம். நைட்டு சுத்தமாக தூங்காமல் கண் முழிச்சுட்டே அந்த வெளியவே ரோட்டில் யாரோ மாதிரி படுத்துட்டு யாரோ மாதிரி இருந்து ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் நாங்கள் ஒரு அஸ் அ கேர்ள்ஸாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அந்த ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நாங்கள் அப்போ தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போல்லாம் போக எல்லா ஒரு இதுவும் கொஞ்சம் நாங்கள் கரெக்டாக இருக்கும். எல்லாமே அலாட் பண்ணுறாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.